அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் இருப்பது கொழும்பு BMICH மிக முக்கியமான ஒரு இடத்துல. அதாவது பரதநாட்டியம் அப்படின்றது தமிழர்களுடைய வாழ்வியல்ல ஒன்றிணைந்த பின்னி பிணைந்த ஒரு விடயம் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அதனுடைய ஒரு பயிற்சி பட்டறை இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. குறிப்பாக ரங்காபி கலா மந்திரியுடைய அந்த பயிற்சி பட்டறை தான் இன்றைய தினம் இடம்பெற தயாராக இருக்கின்றது. அதை தான் இந்த காணொலியில முற்றுமுழுதா பார்க்க போகின்றோம். நாடளாவிய ரீதியிலிருந்து நிறைய நடன கலைஞர்கள் இங்கே வருகை தந்தது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி பட்டறையில கலந்து கொள்ள போறாங்க. அதே நேரத்திலிருந்து இந்தியாவிலிருந்து வருகை தந்த ஒரு சிறப்பு நடன பயிற்றுனர் தான் இந்த நிகழ்வுல மிக முக்கியமான ஒரு அங்கம் வைக்க போறாங்க. அவங்க யாரு, என்னென்ன விடயங்கள் நடைபெறுது அப்படின்றத இந்த காணொலியில நாங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், இது விஜே தினேஷ் vlog என்ற என்னுடைய யூடியூப் தளத்திற்கு. அத்தனை பொடி காலிதமா ஹதாரணமா மற்றும் ஒரு ஃபோக் டான்ஸஸும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம். இவ்வளவு விஷயங்கள் இன்றைய தினம் இந்த அரங்கிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக, நீங்கள் பார்ப்பதற்காக, ரசிப்பதற்காக காட்டப் போகின்றோம். இப்ப நாங்க செய்ய வேண்டியது அந்த ஹோலுக்குள்ள போக வேண்டியது. வாங்க போகலாம். ஸ்ரீ ரங்காபி கலை மந்திர பத்தி கட்டாயம் சொல்லி ஆகணும். இதனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமதி நாணயக்கார் அவர்கள் இந்தியாவுல கலைக்காவேரி கல்லூரியில 7 ஆண்டுகள் பரதநாட்டியத்தை ஒரு முழு நேர பாடமாக கட்டுறது மட்டும் இல்லாமல் பட்டத்தாரியா ஆகியிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய சிட்டிலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. கேண்டி, அப்புறம் ரத்னபுர, நோரேலிய, கால், நிறைய பக்கம் இருந்து வந்திருக்காங்க. நம்ம ப்ரொஃபஸர் இந்தியாவில் தான் இங்கே வந்திருக்குது. அவர் நம்ம கலைக்காவேரி காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி அழகா செய்வாங்க சொல்லி நினைப்பாங்க. நாங்கள் இதன் மூலமாக இலங்கையில 15 ஆண்டுகளா அவங்க நிறைய மாணவர் மாணவிகளை இந்த பரதநாட்டிய துறையில உருவாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய மொழி அப்படின்றது, குடும்பம் அப்படின்றது இயற்கையிலேயே சிங்களமாகத்தான் காணப்படுகின்றது. ஆனா இந்தியாவுக்கு போனதுக்கு பிறகு அவங்க தூய தமிழ்ல மிக அழகா தமிழ் பேசுறது மட்டும் இல்லாமல் இவங்க சிங்களமா தமிழால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தமிழோடு ஒன்றிருத்தாங்க. குறிப்பாக தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியத்தை பார்க்கும் பொழுது எனக்கு பிரமிப்பா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கலையை நான் கற்றுக்கொண்டதுல மற்றவர்களுக்கும் கற்பிக்கிற ரொம்ப பெருமைப்படுறேன் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே இப்படியான ஒரு நிகழ்வு இன்றைய தினம் BMICH இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பயிற்சி பட்டறையில கிட்டத்தட்ட 43 மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 மாணவர்கள் தனி சிங்கள மாணவர்கள் அப்படின்றதான் இதுல மிகவும் பெருமதியான விஷயம். ஒரு பெருமையான விஷயம் கூட. நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் பாத்தீங்கன்னா எங்களுடைய கலையை உலகளாவிய ரீதியில கொண்டு போறதுக்கு இந்த சிங்களவர்களும் எங்களோடு பயணிக்கிறது அப்படின்றது உன்னதமான ஒரு பெருமையான விஷயமும் கூட. අයිබෝවන් මම මහිදී අත්තනායක මම නීතිවේදිනියක් ඒ වගේම නර්තන ශිල්පිනියක් භරතනාට්‍යම් අතන පොඩි කාලේ ඉඳන් මම හදාරනවා ඒ වුණාට ඇත්තටම මේක භරතනාට්‍යම් නර්තන සම්ප්‍රදාය ලංකාවේ ළමයින් හැදෑරුවට ඇත්තටම මේ වගේ අවස්ථාවන් අඩුයි නත් සම්ප්‍රදායන් හා සලකලා බලද්දී එතකොට ඉතින් ඒ වගේ අවස්ථාවන් හොයාගන්න එක්ක අපිම හොයාගන්න ඕනේ එහෙම නැත්නම් අපි ඉන්දියාව හා සම්බන්ධ වෙලා ඒ දේවල් කරගන්න ඕනේ ඇත්තටම මේ රංගකමිස් අතුළු කණ්ඩායම අපිට මේ අවස්ථාව ලබා දීම ගැන අපි ගොඩක් ස්තුතිවන්ත වෙනවා. நான் பார்த்தா டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் நடனம் மேல் இருக்கிற பற்றினால் இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கிறேன். අපිට දෙමළ අමාරුයි මේ නමුත් අපිට අපේ සෞන්දර්ය විශේෂයේදී භාෂාව ප්‍රශ්නයක් නැහැ. ඇත්තටම අපේ මේ භරතනාට්‍යම් කියන එක අපේ වෙලා. අපි හරි ආදරේ ඒකට. டான்ஸ் மேல ஒரு பெரிய ஆழமான பற்று வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா உங்களுடைய எண்ணத்தின்படி அடுத்தடுத்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
கண்டிப்பா இது வந்து ஃபாதர் ஜார்ஜ் தான் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஃபாதர் ஜார்ஜ் இல்லைன்னா இப்போ நம்ம யாருமே இல்லை. அதனால தான் அவங்க கிடைக்காம உள்ள அந்த ஹிஸ்டரியை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு வீடியோ மாதிரி போட்டு காமிச்சோம். அதே போல் அங்கே உள்ள ஆசிரியர்கள்லாம் இங்கே வரத்துக்கு பல விதத்தில் எனக்கு உதவி செஞ்சு எல்லாருக்கும் நன்றி. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 9 நாளும் ரொம்ப அழகாக போச்சு. ஸ்ரீலங்காவில் நிறைய இடத்துல ஒர்க் ஷாப் போனேன். ஒவ்வொருத்தரும் ஆத்மாத்மா அவங்களோட ஷேரிங் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் ஷர்மிளா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரியலி ஹாப்பி ஷர்மிளா. தொடர்ந்து நிறைய பேர் நிறைய அறிவிப்பதிவு செய்யும் கலைக்காவி ஆசிரியர்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு அவங்களையும் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்க வைக்கணும். අපේ මේ ඩාන්ස් කියන එක ගොඩක් විශේෂ වෙනවා, ඒ වගේ දේවල් එකතු වෙනවා, ස්ටයිල්ස් එනවා. ඉතින් ගොඩක් දේවල් වෙනවා. ඉතින් අපි ඕක අප්ඩේට් වෙන්නේ හරි අඩුවෙන්. ඒකට ලංකාව ඇතුලේ තියෙන chances හරිම අඩුයි. රංගිකා මිස්ට ගොඩාක් ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. මේ වගේ අපිට ලොකු opportunity එකක් මේක. මේ රටේ තියෙන ප්‍රශ්නට ඔක්කොටම තියෙන ප්‍රශ්නට language control. Please learn it. Okay? ඒ ඕගලන් ඉගෙන ගත්තා නම් ප්‍රශ්නත් නැහැ. ගොඩක් දේවල් ඔයගලන් ඉගෙන ගන්න පුළුවන්. ඒ තරම් ගොඩක් වැදගත් තේවාරම් වලින් තුරුකවලගේ උපන්තන්තරි ගොඩක් දේවල් මේක අද දවසේම කතා කරන්න පුළුවන්. ලිස්ට් එක මම දන්නවා කියලා හිතනවා. ඉන්දියා ගිහින් තියෙනවා. ඒ නිසා ඒක පුළුවන් නම් ඉගෙන ගන්න. நாகலாகிலிருந்து வருகின்ற 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் இந்தியிலிருந்து பெற்றுக்கொண்ட விடயங்களையும் சார்ந்து கொண்டிருந்தாங்க. அதுக்காக இந்தியாவிலிருந்து வருகின்ற ப்ரொஃபஸர் சாரன் அவர்கள் வந்து பங்கு பெற்று பல விடயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல இதனுடைய ஏற்பாடு பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை பங்கு கொண்டாங்க. இந்த மாணவர்களுடைய அத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் அவருடைய விடயங்களை பகிர்ந்து மிக நன்றி. இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திக்கலாம்.